துளசி உடம்ப நல்லா பாத்துக்கமா. நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. சரி மாமா. வரமா. டேக் கேர். மச்சா. ஆமா. டோன்ட் வரி. சரி. எல்லாம் சரியாயிடும். துளசி, பார்த்திபா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கௌதம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கோயில விசேஷ பூஜை, அன்னதானம் எல்லாமே நடக்கணும். அப்புறம் மறக்காம பொண்ணு பேர்ல அர்ச்சனை செய்யணும். ஆமா, என்னோட தங்கச்சி பொண்ணுதான். பொண்ணு பேரு துளசி. அர்ச்சனை, அன்னதானம் எல்லாமே அவளுக்காக தான். எல்லாமே சிறப்பா நடக்கணும். ஐயர்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வைரவி, ஏன் அப்படி பாக்குற? போன்ல ஏதோ பூஜைன்னு சொன்னீங்களே. பூஜன் தானே சொன்ன, அதுக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ற? இப்ப இது அவசியமா? செய்யணும்னு தோணுச்சு, அது ஒண்ணும் தப்பு இல்லையே. நீங்க சாமிக்காக பண்ணீங்கன்னா நானுமே சந்தோஷப்படுவேன். ஆனா அது யாருக்காக பண்றீங்க? நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. செய்ய போறது நான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல யாருக்காவது இப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பண்றது வழக்கம் தானே? வழக்கம் தாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு செய்வாங்க. இதையெல்லாம் யார் சொல்லி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? யாராவது சொல்லிதான் செய்யணுமா? என் மனசுக்கு செய்யணும்னு தோணுச்சு, நான் செய்யறேன். உனக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுக்காக என்னோட விருப்பத்தை எல்லாம் நான் மாத்திக்க முடியாது. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. அந்த அளவுக்கு பேசி பேசி உங்களை மாத்தி வச்சிருக்கான். ஆனா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்க மாட்டீங்களா? சாமிக்கு பூஜை பண்ணோம்னா கூட உங்ககிட்ட கேட்டுதான் செய்யணுமா? நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. எல்லா விஷயத்திலையும் நீ இப்படி மூக்க நுழைக்காது. நீங்க இப்படி பேசுறது சரியில்லைங்க. நீ இப்படி பேசுறது எனக்கும் தான் பிடிக்கல. என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எதையுமே யோசிக்க மாட்டியா? ஆமாங்க, எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்ல. நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசுறேன். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா. டேய், உங்க அப்பாவை கேளுடா. அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. நான் ஒண்ணுமே கேட்க கூடாதா? அவளோட பிரச்சனை ஹாஸ்பிட்டலோட முடியும்னு பார்த்தா இப்ப பூஜை வரைக்கும் வந்திருக்கு. அவ என்ன மகாராணியா அப்படி சிறப்பு பூஜை பண்றதுக்கு? வைரவி, இது ஒரு சாதாரண விஷயம். இதை ஏன் இவ்வளவு பெருசு பண்ற? எனக்கு பிடிக்கலங்க. இது பாரு பைரவி, இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத எதுவுமே நான் பண்ணதில்லை. அதுக்காக எல்லாமே உன்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. சாதாரண ஒரு பூஜை, இத கூட நான் செய்யக்கூடாதுன்னா எப்படி? எனக்காக நீங்க அப்படி என்னங்க பண்ணிட்டீங்க? என்ன பண்ணல? துளசி விஷயத்துல நீ வாங்கின சத்தியத்தை மறந்துடாது. அன்னைக்கு அப்படி சத்தியம் வாங்கலனா இந்நேரம் நீங்க பார்த்திபனுக்கு சம்மந்தி ஆயிருப்பீங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்களா? நல்லா விசாரிச்சீங்களா? அத்தோட நிறுத்தி இருக்கணும். இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம குடும்பத்தோட நிம்மதி அவளால கெடணுமா? அவளை பத்தி பேசுறதே தப்பு. சரி, நான் செய்யறது தப்புன்னா நீ காஞ்சனாத்த விஷயத்துல செய்யறது மட்டும் சரியா? அன்னைக்கு அவங்க பிடிக்காதவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு பிடிச்சவங்களாயிட்டாங்களா? சித்தி சித்தின்னு அவங்க கேட்கறதுக்கு மேல பண்ற. ஏங்க, எனக்கு அவங்க சொந்தங்கிற முறையில நான் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன? இதே விதி சிவகாமிக்கும் பொருந்தும்ல. வளகாப்புல கண்டபடி பேசி உன் மனச நோகடிச்சு அவமானப்படுத்தினவங்க இப்போ உனக்கு சொந்தமாயிட்டாங்க. ஆமாங்க, என்ன அவங்க அவமானப்படுத்தினாங்க. ஆனா உங்க தங்கச்சி மாதிரி சொத்தை ஒண்ணு எழுதி வாங்கலையே.
சிவகாமிக்கும் உரிமை இருக்கு. அதை தானே எழுதி வாங்கினா. அது என்னங்க எனக்கு இல்லாத உரிமை? கூட பிறந்த அண்ணனுக்கே அவ துரோகம் நினைச்சிருக்கா. போதும் பைரவி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே பேசுவேன்? இது பாரு, துளசிக்கு அடிபட்டு அவ தெய்வாதீனமா பழச்சு வந்திருக்கா. ஒரு தாய் மாமாங்கிற முறையில இந்த பூஜையை நான் செய்ய தான் போறேன். ஏன் இது அவங்களே பண்ணிக்க மாட்டாங்களா? இது பாரு பைரவி, இங்க எல்லாமே உன்னுடைய விருப்பத்துக்கு நடக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் என் விருப்பப்படியும் நடக்கும். ஏங்க ஏங்க அம்மா, ஆஃப்டர் ஆல் ஒரு பூஜை தானே, பரவாயில்ல விடுங்கம்மா. டேய் என்னடா நீயும் புரியாம பேசுற? அம்மா ப்ளீஸ், இதுல கோவப்பட எதுவுமே இல்ல. அப்பா ஏதோ ஆசைப்பட்டு செய்யறாரு, அதை நாம ஏன் தடுக்கணும்? டேய் நீ என்னடா பேசுற? அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உன்னை பத்தி அவர் யோசிக்க மாட்டாரா? நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்மா. துளசிக்காக பண்ற பூஜையோட பலன் நம்மளுக்கும் கிடைக்கும். அதை விட்டுட்டு அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா, அது உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா பூஜைங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானம்மா, அதை தடுக்க வேணாமே. முடிஞ்சா மிஸ் பண்ணாம அதுல கலந்துக்கோங்க. டேய் 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 விஸ்வா, ச்சே, சத்யவதி அவன் என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? சின்ன பையன் எனக்கே அட்வைஸ் பண்றான். சரி விடுங்கம்மா, தம்பியோட வயசு அப்படி. என்னடி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? நான் உன்னை பார்த்து சிரிக்கலம்மா, நீ கும்பிடுறியே சாமி, அந்த சாமிக்காக அனுதாபப்பட்டம்மா. அடேங்கப்பா, சாமி மேல உனக்கு அப்படி என்னடி அனுதாபம்? நீதான் ஓயாம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கியே. அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் சாமி கும்பிட்டேன்னா இங்க வந்து விட மாட்டேங்கிறியே. ஆரத்தி எடுக்கிறது, பூஜை பண்றது, விபூதி வைக்கிறதுன்னு அவரை ஏமா இப்படி இம்சை பண்ற? ஏய், உனக்கு என்னடி தெரியும்? யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதாண்டி உன்னோட திருஷ்டி கழியும். அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்க, அவங்க தான் திருந்தணும். ஆனா நீ என்னடான்னா இன்னும் திருஷ்டி, திருநீரு, பூசணிக்கான்னு அந்த காலத்து ஆளாவே இருக்கியே. அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க பாரு, தோணன்னு பேசிட்டு இருக்காத, மரியாதையா போய் ரெஸ்ட் எடு போ. ஓ, பொண்ணை காப்பாத்திட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? துளசி, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றா. சந்தடி சாக்குல மிரட்டுறாங்க பாருங்கப்பா. உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. வா சிவகாமி, இவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. வா வாடா. அம்மா, டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அமைதியா தூங்குமா. எனக்கு தூக்கம் வராதுப்பா. துரு துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தூங்குமா, ரெஸ்ட் எடுமான்னு சொன்னா கஷ்டமா இருக்காதா? சரிம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உடம்பு சரியானதும் பழையபடி தாராளமா பேசலாம். ஆனா இப்போ உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல. என்னால இதுதான்ப்பா தாங்கவே முடியல. யாரோ ஒரு மடைய என்ன போய் ஆக்சிடென்ட் பண்ணி படுக்க வச்சுட்டான். ச்சே. இந்தா இத புடி. ஏன்டி இப்படி புலம்பிட்டு இருக்க நீ? என்னுடைய
கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நான் எத்தனையோ தடவை கிரிக்கெட் விளையாடி இருக்கேன். அதுக்காக கிரவுண்ட்ல பிராக்டிஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் சின்னதா ஒரு காயம் கூட ஆனதில்ல. ஆனா அதுக்கும் சேர்த்து இப்ப தலையில பெருசா அடிபட்டிருக்கடி. நானா போய் முட்டிக்கிட்டேன்? எங்க டீம்லயே அடிபடாம விளையாடுறது நான் மட்டும்தான். இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. இதுதாம்மா விதிங்கிறது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் எதிர்பாராம நடக்கிறது தான். நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. என்ன விடுங்கப்பா, அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னால அம்மாவுக்கு தான்ப்பா கஷ்டம். 5 லட்சம்ப்பா, எவ்ளோ பெரிய அமௌண்ட். அத வாங்கறதுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்காக தகுதிக்கு மீறி செலவு பண்ணிருக்காங்க. அம்மா நிஜமாவே பாவம்ப்பா. இதுக்கெல்லாம் காரணம் என் வண்டி ஆக்சிடென்ட் பண்ண எவனோ ஒரு இடியட். அவன் தான்ப்பா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா. துளசி, இப்பதானே சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதம்மா. எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. ரோட்ல சும்மா போனவள கீழே தள்ளி விட்டு இவ்ளோ பெரிய செலவு வச்சுட்டான் பாருங்க. அவனை சும்மா விடலாமா? அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும்பா. சரிம்மா, கண்டுபிடிச்சிடலாம், விடு. அப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியாமா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அத வச்சு இடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படியும் ஓவர் ஸ்பீடா தான் வந்திருப்பான். அதுக்கு ஒரு கேஸ், என்ன இடிச்சதுக்கு இன்னொரு கேஸ். இப்படி 2 கேஸ போட்டு அவனை உள்ள தள்ளணும்பா. அதெல்லாம் சரிம்மா, ஆனா அந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேமரா வச்சிருக்க மாட்டாங்களே. ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? அவன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருமா, உன் தலையில அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணும். மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். இப்படி கண்டதையும் யோசிக்க கூடாது, புரியுதா? என்னப்பா நீங்க ஒரு போலீஸா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? எவனோ பண்ண தப்புக்காக நான் இங்க அனுபவிக்கிறேன். அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாமா? அவனை நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல நீ மாத்திரை போட்டு தூங்கு. சிவகாமி, தண்ணி எடுத்துட்டு வாமா. எவனோ பண்ண தப்புக்காக நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு மட்டும் கோவமா இருக்காதா? சம்பந்தப்பட்டவன் எங்க இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டுபிடிங்கப்பா, அவனை சீக்கிரமே கண்டுபிடிங்க. இந்த காயம் ஆறதுக்குள்ள அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். சரிம்மா, முதல்ல இந்த மாத்திரையை போட்டுக்கோ. புடி. இந்தாங்க. இந்தாம்மா, மாத்திரை போட்டு தண்ணி குடி. அப்பா, அவனை கண்டுபிடிக்க இன்னொரு ஐடியா இருக்குப்பா. என்ன ஐடியாமா? ரோட்ல கேமரா இல்லனாலும் ஹாஸ்பிடல்ல கண்டிப்பா கேமரா வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற ஃபுட்டேஜ பார்த்தோம்னா என்ன ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனை புடிச்சு விசாரிச்சா அங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மை ஈஸியா தெரிஞ்சிரும். அவனை நானே கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அம்மா துளசி, உனக்கு எங்க மேல நம்பிக்கையே இல்லையா? உங்க அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், உங்க மாமா கமிஷனர். எங்களால முடியலன்னு சொன்னாதான் நீ இப்படி எல்லாம் பேசலாம். அப்பா, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ், அதுவும் வயசான போலீஸ். எங்கள மாதிரி உங்களால ஃபாஸ்டால இருக்க முடியாது. என்ன இடிச்சவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து அதுக்கும் கல்யாணம் பண்ணி அவன் கிழவனே ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு தாத்தாவை எப்படிப்பா தண்டிப்பீங்க? கடவுளே, இவளை பேசி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல இவளை மாத்திரையை போட்டுக்க சொல்லுங்க. இங்க பாரு துளசி, சம்பந்தப்பட்ட ஆளை கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நானும் மாமாவும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அது எப்பன்னு சொல்லுங்கப்பா. 1 2 3 4 உங்களுக்கு நான் 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன்.
அதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆவணும். விட்டா இப்படி பேசிக்கிட்டே தாம்மா இருப்ப. முதல்ல மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போட்டுக்கிறேன்ப்பா. நிறைய தண்ணி குடிக்கிறேன், நல்லா தூங்குறேன், ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். போதுமா? எப்படி பேசுறான் பாருங்க. இவ இப்ப கூட அடங்கவே மாட்டாளா? ஆமாமா, இங்க இருந்தா உங்ககிட்டயும் பேசிக்கிட்டே தான் இருப்பா. வா நம்ம போலாம். துளசி, ரொம்ப யோசிக்காத, மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. ஓகே? ம், போமா. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். மை காட், ஒரு வழியா துளசியோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒன்றும் ஆகல. பழையபடி வந்துட்டானா எனக்கு அதுவே போதும். அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, எப்போ என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. அவ திரும்ப வந்தாலும் அதே தான் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப வெறுப்பேத்துவா. பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே. அவ சீக்கிரமே சரியாயி நல்லபடியா வந்துட்டால, எனக்கு அதுவே சந்தோஷம். துளசி, அப்பா உனக்காக பூஜையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பூஜையில நானும் கண்டிப்பா கலந்துப்பேன். ஆல் தி பெஸ்ட் துளசி. சிவகாமி, என்னங்க? ஆம், எங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு காஃபி போடவா? சிவகாமி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கணுமே. என்னங்க? துளசியோட மெடிக்கல் செலவுக்காக யாருக்கிட்டயோ 5 லட்சம் ரூபா கடனை வாங்கினேன்னு சொன்னியே, அந்த பணத்தை நீ யாருக்கிட்ட வாங்கின? யாரு கொடுத்தாங்க? என்ன அப்படி பாக்குற சிவகாமி? யாருன்னு சொல்லு. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். 5 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் ஆச்சே. அவ்வளவு பெரிய தொகைய இந்த காலத்துல யாரும் தரமாட்டாங்க. ஆனா கஷ்டத்துல நமக்கு உதவி இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லு சிவகாமி, யாருக்கிட்ட வாங்கின? உனக்காக நான் பணம் தந்தது, சொத்த உன் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்தி எழுதுனது, இந்த விஷயம்லாம் நமக்குள்ளேயே இருக்கணும். உன் புருஷனுக்கோ உன் அண்ணனுக்கோ இது தெரியவே கூடாது. சிவகாமி, என்ன ஆச்சு? உதவி பண்ணது யாருன்னு தானே கேட்டேன். அது சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு அப்பவே சொன்னனே. அவங்கதான் யாருன்னு கேக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ எல்லாரும் இருந்தாங்க, அதனால அங்க எதுக்கு சொல்லணும்னு நீ நினைச்சிருக்கலாம். ஓகே, ஆனா இப்போ தனியா சொல்றதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? நேரம் வரப்ப சொல்றீங்க. ஒரே ஒரு பேரு தான், அத சொல்லாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இத்தனை வருஷத்துல இதுவரைக்கும் நீ என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லையே. ஆனா இப்போ ஒரு பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யாராவது கண்டிஷன் போட்டாங்களா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல சிவகாமி, யாரோ ஒருத்தர் நம்ம மேல இருக்கிற அக்கறையில நல்ல மனசோட உதவி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதா மரியாதை. நான் அதுக்காக தான் கேக்குறேன். சொல்லு சிவகாமி. நான் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டும் நீ ஏன் சொல்லவே மாட்டேங்கிற? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சிவகாமி.
இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீ பைரவி கிட்ட கேட்டிருக்க மாட்ட. அப்படியே கேட்டிருந்தாலும் பைரவி தந்திருக்க மாட்டா. அக்கம் பக்கத்துல 5 லட்சம் தர்ற அளவுக்கு உனக்கு யாரையும் தெரியாது. அப்படி இல்ல, ஒண்ணு தூரத்து சொந்தமா இருக்கும், இல்ல நண்பர்களா இருக்கணும். கண்டிப்பா அப்படி ஒருத்தர் தான் உனக்கு உதவி பண்ணியிருக்கணும். சரியா?